இப்போ இது பாலக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த பசலைக்கீரையில் ஃபாலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு. தேங்காயில் வந்து நல்ல நார்ச்சத்து இருக்குது. அதே கொப்பரையாக மாறுறப்ப பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து மிக மிக அதிகமாகுது. எந்த கீரையாக இருந்தாலும் சரி அந்த காம்பை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நார்ச்சத்து. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மல்லிகா பத்ரிநாத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாலக்கீரை யூஸ் பண்ணிட்டு ஒரு சட்னி. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, ஒரு சைட் டிஷ் நல்லா இருக்கணும். அந்த சைட் டிஷ் நல்லா இருந்தால் தான் அந்த மெயின் டிஷ்ஷை வந்து நம்ம ருசித்து சாப்பிடுவோம். அந்த சைட் டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா சட்னிலேயே நிறைய விதவிதமாக சமைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 சட்னி வந்து நான் வந்து புஸ்தகத்திலே கொடுத்துருக்கேங்க. இன்றைக்கி செய்கிற இந்த பாலக் சட்னி அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நான் கடைசியாக பேசுகிறேன். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். பாலக் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் இங்கே பார்த்திங்கன்னா பாலக் இலை. இது வந்து இங்கே இருக்கிற சவுத் இந்தியன் பாலக்குங்க. இந்த நுனி வந்து இப்படி இருந்ததுனாக்கா இந்த பாலக் வேறு, நுனி இப்படி ரவுண்டாக இருந்ததுனாக்கா அது டெல்லி பாலக்குன்னு சொல்லுவாங்க. டெல்லி பாலக் இன்னும் கொஞ்சம் டேஸ்டி, ஆனால் இந்த பாலக்கும் வந்து நல்லதாக இருக்கும். இதை வந்து காம்பு எடுத்துகிட்டு கிள்ளி கழுவி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 20 இலை வச்சுருப்பேன். இதுக்கு முந்திரி பருப்பு நம்ம விரும்புகிற அளவு ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா 2 பல், சின்னதாக இருக்கிறது பூண்டு பல், தேங்காய் துருவல் விரும்பும் அளவு. இதோட தாளிப்பதற்கு சீரகம், கடுகு, தேவையான அளவு உப்பு, தகுந்த அளவு எண்ணெய், பெருங்காயத்தூள் சிறிதளவு. பொதுவாக எந்த கீரை எடுத்தாலும் நீங்கள் பின்பக்கம் பார்க்கணும். இங்கே ஏதாவது வண்டு பூச்சி அந்த மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குளிர் நாட்களில் பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்கும். பொதுவாக நம்ம ஓட்டை இருந்தால் கூட அதை யூஸ் பண்ண மாட்டோம், அதை எடுத்துருவோம். நல்லா ஆஞ்சிட்டு இந்த மாதிரி க்ளீனாக இருக்கிற இலையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க. இதில் வந்து காம்பு நிறையா இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காம்பை வந்து எடுத்து போட்டுருவாங்க. எந்த கீரையாக இருந்தாலும் சரி அந்த காம்பை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நார்ச்சத்து. அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பைத்தாம்பருப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டு அது ரெண்டையுமே சேர்த்து நம்ம கூட்டு பண்ணலாம். இல்லைனா பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம். பொரியல் பண்ணால் கூட அந்த கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு மோர் மிளகாய் கிள்ளி போட்டுட்டு இதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு எடுத்துட்டோன்னாக்கா ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஒரு பொரியல் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை கூட்டு வேணால் பண்ணிக்கலாங்க. ஒரு டயட் கான்ஷியஸாக இருந்தாக்கா நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு மீலை வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணிவிட்டு அந்த சாயந்தர நேரத்தில் ஒரு 7 மணிக்கு முன்னால் ஒரு பவுல் நிறைய இந்த கூட்டு சாப்பிட்டுட்டோன்னாக்கா நம்மளுக்கு போதுமானது. வயிறு நிறைஞ்சிடும். நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், நல்ல அயன் ரிச்சாக இருக்கும். அதனால் எந்த காம்புமே வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல இந்த 2 பல் பூண்டு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் அப்படியே ஃபுல்லாக போட்டால் வெடிக்கும், அதனால் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். பூண்டினுடைய கொஞ்சம் பச்சை வாடை நீங்கட்டும். பாலக் போட்டால் உடனே ஷ்ரிங்க் ஆகிடும். இது லேசாக நிறம் மாறினா போதுமானது பூண்டு. இதோட இந்த கீரை சேர்த்துக்கிறேன். பொதுவாக பாலக்கீரையை வந்து கட் பண்ண மாட்டோம். இப்படியே இலையை ஆஞ்சிட்டு இலை மட்டும்தான் போடுவோம். ஏன்னா இதை வந்து அரைக்க போகிறோம். வேறு எந்த டிஷ்னா கூட வந்து பாலக்கை அரைச்சி தான் சேர்ப்போம். பாலக் பாருங்கள், ஒரே 1 நிமிஷம்தான் இது அப்படியே வதங்கிடும். இந்த அளவுக்கு வதக்கினா போதுமானது. ஆஃப் பண்ணிடுறேன். ஓவராக ஷ்ரிங்க் பண்ணணும் அவசியம் இல்லைங்க, ரொம்ப ஹார்டாகிடும். அந்த மாதிரி தேவையில்லை. இந்த மாதிரி ஆஃப் பண்ணிடணும். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பொதுவாக நம்ம வந்து பாலக் என்ன பண்ணுவோம், ஆலு பாலக், பாலக் பன்னீர், இந்த மாதிரி பாலக் யூஸ் பண்ணிட்டு நிறைய பாலக் அண்ட் பீஸ் கறி, பாலக் யூஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய சைட் டிஷ்ஷஸ் பண்ணுறது பழக்கம் இருக்குது. ஆனால் பொதுவாக பாலக்கில் வந்து சட்னி ஜாஸ்தி யாரும் பண்ணது கிடையாது. ஆனால் நான் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப டேஸ்டியாக வந்தது. இந்த பாலக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அதனுடைய சத்துக்கள் கிடைக்கும். ஒரே 1 நிமிஷம் தான் வதக்குறோம் இல்லைங்களா, அதனால் ஆக்சிடேஷன் மூலமாக அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பூரா போகாதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வேக வச்சா, நிறைய நேரம் வதக்குனா வந்து ஆக்சிடேஷன் மூலமாக நிறைய சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முக்கியமாக வந்து நமக்கு போயிடும். இதில் வந்து அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதோட இந்த 2 பல் பூண்டு சேர்க்குறப்ப நல்ல சுலபமாக ஜீரணமாகும். ஹார்ட் ஹெல்த்தி. பூண்டில் பார்த்திங்கன்னா அலிசின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரத்த குழாயில் வந்து நம்மளுக்கு கொழுப்பு படி வரதை தடுக்கும் தன்மை இருக்குது. இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு. ஒரு ரிச்னஸ்க்காக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய விருப்பம் தாங்க. எப்பவும் பொட்டுக்கடலை போடுறோம், அதனால் இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு சேர்க்குறேன். தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
இந்த தேங்காய் துருவல் போட்டுறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கொரகொரப்பான சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம சவுத் இந்தியன் சிஸ்டத்துலேயே ரொம்ப பெஸ்ட்டு சிஸ்டம்னாக்கா இந்த மாதிரி கடுகு தாளிக்கிறதாங்க. இதோட சீரகம் ஜீரணத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அது கரெக்டாக எடுக்கணும். நம்ம வந்து ஓவர் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அதே நேரம் நம்மளுக்கு அந்த வாசனையோடு இருக்கணும். பாருங்கள், இந்த இன்னும் சூடு இருக்குது. அதுலேயே அந்த கடுகு பொரிஞ்சுது, சீரகமும் செவந்துருச்சு. இப்போ இதை சேர்த்துடலாம். மிக சுவையான பாலக் சட்னி தயார். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து எதுக்கு எல்லாம் தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், என் சப்பாத்தி பூரி கூட தொட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி அதெல்லாம் சேர்த்து அரைக்கலாம். அப்படி அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழியலாம். இது கொஞ்சம் ஒவ்வொரு தடவையும் பண்ணுறப்ப கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செஞ்சிங்கன்னாக்கா கொஞ்சம் கூடுதலாக சத்துக்கள் கிடைக்கும். இப்போ இது பாலக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த பசலைக்கீரையில் ஃபாலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு. ப்ரெக்னென்சியில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வந்து ஃபாலிக் ஆசிட் இருக்கிறது டேப்லெட்டாக கொடுப்பாங்க டாக்டர்ஸு. டேப்லெட் கொடுத்தா கூட நம்ம ஃபாலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரும்பு சத்தும் ஃபாலிக் ஆசிடும் எதில் இருக்கோ, இரும்பு சத்து இருக்கிறதுல எல்லாம் ஃபாலிக் ஆசிட் இருக்கும். அது மாதிரி இருக்கிற மாதிரி டிஷ்ஷஸ் தேர்ந்தெடுத்துட்டு நம்ம சாப்பிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆரோக்கியம் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ரெகுலர் தேங்காய் சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயும் பொட்டுக்கடலை மட்டும் சேர்க்குறோம். தேங்காய் வந்து பச்சையாக சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. முதல்லலாம் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் செஞ்சிட்டு இருந்த நல்ல விஷயங்களை பற்றி இப்போ தான் ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சி எல்லோரும் வந்து அதுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் முக்கியமாக வந்து நார்ச்சத்து, தேங்காயில் வந்து நல்ல நார்ச்சத்து இருக்குது. அதே கொப்பரையாக மாறுறப்ப பார்த்திங்கன்னா இரும்பு சத்து மிக மிக அதிகமாகுது. இதில் வந்து நிறைய வந்து சொட்டை போக்கும் தன்மையிலேருந்து நிறைய வேல்யூபிள் நியூட்ரியன்ஸ் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மினரல்ஸ், தாது உப்புக்கள்லேருந்து எல்லாமே சத்துக்கள் வந்து நிறைஞ்சி இருக்கிறது தேங்காய். இப்போ இந்த ஒரு காம்பினேஷன் முந்திரி பருப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, ப்ரோட்டீனும் கிடைக்குது. ஒரு காம்பினேஷன் கொடுத்து செய்கிறப்போ நம்ம வந்து இது ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு சட்னியாக அமையும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வந்து எப்பவும் பண்ணுற சட்னியை விட இந்த மாதிரி மாற்றி செஞ்சு சாப்பிட்லாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.